ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் அப்பா பற்றி தான் சில வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இனிய அப்பாக்கள் தின வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாங்கிறவர் ஒரு குடும்பத்தில் ஹீரோவாக தெரிவார். அதே அந்த குடும்பத்தில் உள்ள சில பிள்ளைகளுக்கு மட்டும் அவர் வில்லனாக தெரிவார். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் பெற்ற பிள்ளைகளை நல்லா நம்மளையோட நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக அவங்க தற்காலிகமாக கோவப்படுறது தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, அப்படிப்பட்ட இடத்துலலாம் நம்ம பொறுமையாக இருந்துடுறது நல்லது. அதே அப்பாக்கிட்ட தான் அதிக அளவு பாசமும் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா மேன்மேலும் நன்றாக வளரலாம். இது அப்பாக்கள் இல்லாதவர்களுக்கு தான் அதோட வலி வருத்தம்லாம் என்னன்னு தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் அப்பா இருக்காங்களோ அவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க தான் நம்மளை வளர்த்தாங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.